குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் அறிவியல் சமச்சீர் கல்வி அறிவியலில் 10ஆம் வகுப்பு அறிவியல் அலகு 8 தனி ஆவர்த்தன அட்டவணை. இதான் நம்ம பார்க்க போகிறோம். 8வது பாடம் அப்படின்னு வச்சுக்கலாம். பாடம் 8 ஆவர்த்தன அட்டவணை என்கின்ற பாடம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதான் இந்த தனி ஆவர்த்தன அட்டவணை உங்க புத்தகத்துல இருக்கு. உங்களுக்கு விளக்கி சொல்றதுக்காக நான் இப்படி ஏற்கனவே வரைஞ்சி ரெடியா வச்சிருக்கேன். இப்போ 1860 பாத்தீங்கன்னா 60 தனிமங்கள் தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. 1860. இப்ப நமக்கு 2026. 1860 உலகத்துல 60 தனிமங்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. தனிமங்கள் அப்படின்னா தெரியும் இல்லையா? சோடியம் ஒரு தனிமம், பொட்டாசியம் ஒரு தனிமம், ஆக்சிஜன் ஒரு தனிமம், ஹைட்ரஜன் ஒரு தனிமம், இரும்பு ஒரு தனிமம், அலுமினியம் ஒரு தனிமம், வெள்ளி ஒரு தனிமம் இல்லையா? மெர்க்குரி பாதரசம் ஒரு தனிமம், காற்றில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இதெல்லாமே தனிமங்கள். இந்த தனிமங்கள் 60 தனிமங்கள் தான் 1860 வரையிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருந்துச்சு. அப்புறம் அந்த தனிமங்களினுடைய எடையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ எடையை கண்டுபிடிச்சி இந்த எடையை என்ன பண்ணாங்கன்னா, இப்போ நீங்க வகைப்படுத்துதல் என்ற ஒன்று இருக்கு அறிவியல்ல. அறிவியல்ல எங்கேயுமே வகைப்படுத்துவாங்க. இப்போ பள்ளிக்கூடத்திலே பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறவங்க, நல்லா படிக்காதவங்க அப்படின்னு வகைப்படுத்துவாங்க. நல்லா படிக்கிறவங்க கவனம் அதிகமாக நம்ம செலுத்தணுங்கிற அவசியம்னா அவங்களே படிச்சிருவாங்க. ஒன்றுமே தேராது கொஞ்சம் பேர் இருப்பான், அவங்கள விட்டுருவாங்க. இந்த மீடியமா இருப்பான், அவனை தான் கொஞ்சம் தட்டி விட்டீங்கன்னா அவன் நல்லா வந்துடுவான். அந்த மாதிரி அது மாதிரி வகைப்படுத்துவாங்க ஒன்று. அல்லது சிலதுல இப்போ பிடி பீரியட்லாம் போனீங்கன்னா உயரம் குறைச்சலானவங்க, உயரம் அதிகமானவங்க இப்படி வகைப்படுத்துவாங்க. அல்லது சிலதுல பார்த்தீங்கன்னா ஒல்லியா இருக்கிறவங்க, கொஞ்சம் மீடியமா இருக்கிறவங்க, ரொம்ப குண்டா இருக்கிறவங்க, ரொம்ப ரொம்ப குண்டாங்க இப்படி வகைப்படுத்துவாங்க. ஏதோ ஒரு வகையில இந்த உலகத்துல வகைப்படுத்துவாங்க. அப்பதான் நமக்கு நம்ம ஒன்றை தெரிந்து கொள்வதற்கு அது ரொம்ப எளிதாக இருக்கும். தாவரங்கள், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், பிளான்ட்ஸ், தாவரங்கள், காய்கறிகள், கனிகள் இவைகள் எல்லாம் கூட நீங்க வகைப்படுத்தியிருப்பாங்க. இப்போ நீங்க தாவரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு என்ன குடும்பம், ஃபேமிலி அப்படின்னு வகைப்படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி விலங்குகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் என்ன என்று வகைப்படுத்தியிருப்பாங்க. இப்படி அறிவியல்ல எல்லாத்தையும் வகைப்படுத்துவது என்பது எளிமையாக அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவும். ஸோ இது அப்படின்னா இது நீர்ல தான் இருக்கும், இது அப்படின்னா தரையில தான் இருக்கும், தரையில தான் வாழும், ஆனா தண்ணிக்குள்ள இறக்கி விட்டீங்கன்னா செத்து போயிடும். சிலது தண்ணிக்குள்ள தான் இருக்கும், அதை கரையில இறக்கி விட்டீங்கன்னா செத்து போயிடும். சிலது தரையிலையும் இருக்கும், தண்ணிக்குள்ளேயும் இருக்கும். அது மாதிரி சிலது இருக்கும். இப்படி இதுக்கு இந்த மாதிரி உள்ளதெல்லாம் என்ன? அப்போ தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதா என்ன அப்படின்னா அதுக்குள்ள நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. கரையிலேயே இருக்கிறது என்ன, அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இப்படி பிரிக்கிறாங்களே, ஏதோ ஒண்ணு பிரிக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி தனிமங்களையும் பிரிச்சாங்க. அப்ப பிரிக்கும் போது அவங்க அப்ப நம்ம அவங்களுக்கு தெரிந்தது ஒரு தனிமம், அந்த தனிமத்தினுடைய எடை, அணு எடை தெரிஞ்சிச்சு. அந்த அணு எடையை வச்சுக்கிட்டு ஸோ இப்போ எடை குறைச்சலானது, அப்புறம் எடை கூடுனது இப்படியே வகைப்படுத்தினாங்க. வகைப்படுத்தி இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதுல ஒரு சிக்கல் வந்துருச்சு. அப்படி வகைப்படுத்தும் போது இப்படி இருக்கிறதெல்லாம் தொகுதிகள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மேலிருந்து கீழாக வருவைகளுக்கு என்ன பேரு? தொகுதிகள் அப்படின்னு பேரு. இங்க இருந்து இங்க வரைக்கும், இங்க இருந்து இங்க வரைக்கும் இதுக்கெல்லாம் தொகுதிகள். இந்த தனிமங்கள் எல்லாம் இந்த ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு தனிமம் இருக்கும், இதுக்கெல்லாம் தொகுதிகள் அப்படின்னு பேரு. கிடைமட்டத்துல இப்படி இருக்கு, இங்க ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஹீலியம் இருக்கு, இங்க லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின், நியான் இப்படி இருக்கு. அடுத்தது சோடியம், மக்னீசியம், அலுமினியம், சிலிகான், பாஸ்பரஸ், சல்பர், குளோரின், ஆர்கான். இது மாதிரி கிடைமட்டமாக இருக்கிறத தொடர் அப்படின்னும், மேலிருந்து கீழாக இருப்பதை தொகுதிகள் என்றும் பிரித்து வைத்திருந்தார். இப்படி பிரிச்சாங்க. அப்படி பிரிச்சு மெண்டலீஃப் அப்படிங்கிற ஒரு ரஷ்ய விஞ்ஞானி தான் பிரிச்சார்.
அப்படி பிரிக்கும் போது சரியா தான் இருந்துச்சு. ஆனா 1, 2 இடங்கள்ல அது ஒரு பிரச்சனையை உண்டாக்கிடுச்சு. இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்கான். இந்த ஆர்கானுடைய வெயிட் 39.95 ஆர்கான். ஆனா அதே இது ஆர்கானுக்கு அடுத்து என்ன இருக்கு? பொட்டாசியம். இது ஆர்கான். பொட்டாசியத்துக்கு 39.10. இப்போ ஹைட்ரஜன் 1 1ன்னா 1.008. ஹீலியம் அணு எடை 2. இப்போ லித்தியம் இதுக்கு எடை இதை விட இதுக்கு கூட, இதை விட இதுக்கு கூட 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 அதிகம் அதிகம் அதிகம், இதை விட இது அதிகம், இதை விட அதிகம், எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா ஆர்கான் வரும்போது 39.95. ஆனா இதுக்கு பொட்டாசியம், இது கே கெட்ட கேன்னா பொட்டாசியம். பொட்டாசியத்துக்கு 39.10. அப்ப எது முன்னாடி இருக்கணும், எது பின்னாடி இருக்கணும்? இதுதான் குறைச்ச. அப்ப இதுதான் இங்க இருக்கணும். ஆர்கான் இதுதான் இங்க இருக்கணும். அப்படிதானே கணக்கு. வெயிட் அடிப்படையில வெயிட் அதிகரிக்க அதிகரிக்க 1 2 1 2, அதை விட இதுக்கு வெயிட் கூட, இதை விட இதுக்கு வெயிட் கூட, இதை விட இதுக்கு வெயிட் கூட. அப்ப வெயிட் படி அடுக்கிக்கிட்டே வந்துடுறாங்க. ஆனா இந்த இடம் வரும்போது சிக்கல் வருது. சரி, பொட்டாசியத்தை இங்க வச்சுக்கலாம், ஆர்கானை இங்க வச்சுக்கலாம் வெயிட் படி அப்படின்னா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இதுல இருக்கக்கூடிய எல்லா தனிமங்களினுடைய பண்புகளும் ஒரே மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் இனர்ட் கேஸ், மந்த வாயுக்கள், வினைப்பட முடியாத தனிமங்கள், வினையில்லா தனிமங்கள். இதுக்கு வினை புரிய முடியாது. இந்த தனிமங்கள் எதோடையும் சேராது. இதற்கு வினைத்தன்மை இல்லை. வினைத்தன்மை இல்லாத தனிமங்கள் இவைகள் எல்லாம். அப்போ இதோட கொண்டு போய் நீங்க பொட்டாசியத்தை சேர்க்கிறீங்கன்னு வச்சுங்களேன், பொட்டாசியம் வினைத்தன்மை உடையது. பொட்டாசியம் குளோரினோட சேர்ந்து பொட்டாசியம் குளோரைடு ஆகும். பொட்டாசியம் அயோடினோட சேர்ந்து பொட்டாசியம் அயோடைடு ஆகும். ஸோ எல்லாத்தோடையும் அது வினை புரியும். ஆனா இதுல இருக்கிறதுலாம் வினை புரியாது. அப்போ இந்த ஆர்கானை கொண்டு வந்து இங்கேயும் இதை கொண்டு வந்து இங்கேயும் வெயிட் அடிப்படையில இடம் மாத்தி வச்சிங்கன்னா அதனுடைய பண்புகள் சரியா வரல. அப்போ மெண்டலீஃப் நல்லா தான் பண்ணாரு. மெண்டலீஃபை குறை சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாம் சரி. இது மாதிரி ஒரு 2 3 இடம் வந்து சிக்கல் ஆயிடுச்சு. அப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல, போயிட்டார். அதுக்கப்புறம் 1912 ஒரு பிரிட்டிஷ், ஒரு இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ஹென்றி மோஸ்லே, MOSLEY அப்படின்னு சொல்லுவாங்க. ஹென்றி மோஸ்லே அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி வந்தார். இவர் என்ன பண்ணாருன்னா, இது ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா இது எப்படிடா சரி பண்றதுன்னு அப்படி யோசிச்சார். அந்த சமயத்துல தான் அணு எண் கண்டுபிடிக்கப்பட்டது. அணு எண் அப்படின்னா ஒரு அணுவுக்குள்ள எத்தனை புரோட்டான்கள் இருக்கோ. ஒரு அணு அப்படின்னா அதனுடைய மையத்துல என்ன இருக்கும்? நியூக்ளியஸ், உட்கரு. இந்த உட்கருவை சுற்றிலும் எலக்ட்ரான்கள் சுத்திக்கிட்டே இருக்கும். இதுல எலக்ட்ரான்கள் சுத்திக்கிட்டே இருக்கும். இந்த நடுவுல இருக்கு இல்லையா, இதுக்கு தான் நியூக்ளியஸ்னு இங்கிலீஷ்லயும் தமிழ்ல உட்கரு, மையக்கரு அப்படின்னு சொல்றோம். இந்த மையக்கருவுல என்னென்ன இருக்குன்னா புரோட்டான்களும் நியூட்ரான்களும் இருக்கும். இந்த மையக்கருவுல என்ன இருக்கும்? புரோட்டான்கள், நியூட்ரான்கள் இருக்கும். இதை சுத்திலும் எலக்ட்ரான்கள் சுத்திக்கிட்டு இருக்கும். அப்ப இந்த மையக்கருவுல புரோட்டான், நியூட்ரான் இருக்கு, சுத்திலும் எலக்ட்ரான்கள் சுத்திட்டு இருக்கு. இந்த மையக்கருவுல இருக்க புரோட்டான்களின் எண்ணிக்கை இருக்கு இல்லையா, இந்த எண்ணிக்கைக்கு தான் அணு எண்ணுன்னு பேரு. ஒரு அணுவில் உள்ள மையக்கருவில் இருக்கும் புரோட்டான்களின் எண்ணிக்கைக்கு அணு எண் என்று பெயர். ஓகே, சரி. இப்ப பாருங்க, ஹைட்ரஜனுக்கு அணு எண் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹைட்ரஜனுடைய மையக்கருவுல ஒரே ஒரு புரோட்டான் இருக்கு. இப்போ அலுமினியத்திற்கு அணு எண் 13 அப்படின்னா என்ன அர்த்தம்? அலுமினியத்துடைய மையக்கரு, நடுவில் இருக்கக்கூடிய மையக்கருவுல 13 புரோட்டான்கள் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஜிங்க்,
Zn அப்படின்னா ஜிங்க், துத்தநாகம். இந்த Zn ஜிங்க்குக்கு 36 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜிங்க்கினுடைய மையக்கருவுல 36 புரோட்டான்கள் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆர்கானுக்கு மையக்கருவுல எத்தனை புரோட்டான் இருக்கு? 18. பொட்டாசியத்துக்கு மையக்கருவுல எத்தனை இருக்கு? 19. அப்போ அணு எடைப்படி பார்த்தீங்கன்னா இது இங்க போகணும், இது இங்க வரணும். தப்பா போயிடுச்சு. ஆனா அணு எண் படி பார்த்தீங்கன்னா 18 முன்னாடி 19 பின்னாடி. கரெக்டா போச்சா? அப்போ இந்த பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட், பிரிட்டிஷ் விஞ்ஞானி ஹென்றி மோஸ்லே என்பவர் இந்த தனி ஆவர்த்தன அட்டவணையில் தனிமங்களை அணு எண்ணின் அடிப்படையில் அவர் அடுக்கினார். அப்படி அடுக்குனது தான் இப்ப கிடைக்கிற இந்த நவீன ஆவர்த்தன அட்டவணை. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஆவர்த்தன அட்டவணையில தனிமங்களின் இயற்பியல் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு எண்ணை சார்ந்து இருக்கும். ஒரு தனிமம், இந்த தனிமத்தினுடைய இயற்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகள் இதனுடைய அணு எண்ணை பொறுத்து தான் அமையும். இந்த தனிமம் இது பேரியம், பேரியத்திற்கு 56 அணு எண். அப்படின்னா இந்த பேரியத்தினுடைய இயற்பியல் பண்புகள், வேதியியல் பண்புகள் ரெண்டும் இதனுடைய அணு எண்ணை சார்ந்து இருக்கிறது. சோ ஒரு தனிமத்தினுடைய இயற்பியல் வேதியியல் பண்புகளானவை எதை சார்ந்து இருக்கிறது? அதன் அணு எண்ணை சார்ந்து இருக்கிறது. ஓகே, சரி. இப்போ 1860ல வெறும் 60 தான் இருந்துச்சு. 60 தனிமங்கள் தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனா நவீன ஆவர்த்தன அட்டவணை என்று சொல்லப்படும் இதுல 118 தனிமங்கள் கடைசியா இருக்கிறது. 118 ஓகனைசன், ஓகனைசன், OGANESSON, ஓகனைசன் என்கின்ற 118வது தனிமம். மொத்தம் நவீன ஆவர்த்தன அட்டவணையில எத்தனை தனிமங்கள் இருக்கு? 118 தனிமங்கள் இருக்கு. ஓகே, இப்போ இதுல 118 தனிமங்கள். இந்த தனிமங்களானவை மேலிருந்து கீழாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி 1 2 3 4 5 6 7 இதற்கு தொகுதிகள் என்று பெயர். இதற்கு என்ன பேரு? தொகுதிகள் அப்படின்னு பேர். அப்படி இல்லாம இடமிருந்து வலது, இங்க இருந்து இது வரைக்கும், இங்க இருந்து இது வரைக்கும், இங்க இருந்து இது வரைக்கும். அடுத்தது லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரைன், நியான் இது வரையிலும். அடுத்தது சோடியம், மக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்பர், குளோரின், ஆர்கான் இது வரையிலும். சோ இடமிருந்து வலது பக்கம் செல்லுவதற்கு அவைகளுக்கு கிடைமட்ட வரிசை. இந்த கிடைமட்ட வரிசையில இருக்கிறதுக்கு தொடர்கள் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்ன பேரு? தொடர்கள்னு பேரு. மேலிருந்து கீழாக வருவதற்கு தொகுதிகள் அப்படின்னு பேர். சரி, இப்போ நம்ம தொடர்களை பார்ப்போம். இது முதல் தொடர்கள். எத்தனை தொடர்கள் இருக்கு? 1 2 3 4 5 6 7 தொடர்கள். 7வது தொடர், இது 6வது தொடர், இது 5வது தொடர் என்று எத்தனை தொடர்கள் இருக்கின்றன? 7 தொடர்கள் இருக்கின்றன. தொடர்கள் அப்படின்னா 7, தொகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 18. சோ 7 தொடர்கள், 18 தொகுதிகள் இருக்கின்றன. ஒரு நவீன ஆவர்த்தன அட்டவணையில் 7 தொகுதிகளும் 7 தொடர்களும் 18 தொகுதிகளும் இருக்கின்றன. சரி, இப்போ நம்ம இந்த தொடர்களை பற்றி பார்ப்போம். மொத்தம் எத்தனை தொடர் இருக்கு? 7 தொடர் இருக்கு. தொகுதி எத்தனை இருக்கு? 18 தொகுதி இருக்கு. 1 2 3 18. இது இந்த மாதிரி இடமிருந்து வலமாக செல்லுவதற்கு தொடர்கள் என்று பெயர். மொத்தம் 7 தொடர்கள் உள்ளன. இதில் முதல் தொடரில் 2 தனிமங்கள் மட்டும்தான் இருக்கு. முதல் தொடர்ல எத்தனை இருக்கு? 2 தனிமங்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த தனிமங்களுக்கு பிரதிநிதித்துவ தனிமங்கள். இந்த 2 தனிமங்களுக்கு என்ன பேரு? பிரதிநிதித்துவ தனிமங்கள் என்று பெயர். சோ 1வது தொடர்ல 2 தனிமங்கள் இருக்கு.
ஒன்று ஹைட்ரஜன், இன்னொன்று ஹீலியம். இந்த ரெண்டுக்கும் பிரதிநிதித்துவ தனிமங்கள் என்று பெயர். இரண்டாவது தொகுதியில லித்தியத்தில் ஆரம்பிச்சு நியான் வரையிலும் 8 தனிமங்கள் இருக்கின்றன. லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், புளோரின், நியான் என்று 8 தனிமங்கள் இருக்கின்றன. இந்த 8க்குமே பிரதிநிதித்துவ தனிமங்கள் என்று பெயர். சோ இந்த ரெண்டும் பிரதிநிதித்துவ தனிமம், அடுத்த 8ம் பிரதிநிதித்துவ தனிமங்கள் என்று பெயர். மூன்றாவதுலையும் 11 ஆரம்பிச்சு 18 வரையிலும், அதாவது 1 1 and 2 இதுதான் முதல் தொடர். 2 தனிமம் தான் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் பிரதிநிதித்துவ தனிமம்னு பேரு. இரண்டாவது தொடர், இந்த இரண்டாவது தொடர்ல 8 தனிமங்கள் இருக்கு. இந்த 8 தனிமங்களுக்கும் பிரதிநிதித்துவ தனிமங்கள் என்று பெயர். மூணாவது தொடர் சோடியத்துல ஆரம்பிச்சு ஆர்கான் வரையிலும். இரண்டாவது தொடர் லித்தியத்துல ஆரம்பிச்சு நியான் வரையிலும் 8. மூணாவது தொடர் சோடியத்துல ஆரம்பிச்சு ஆர்கான் வரையிலும் 8 தனிமங்கள் இருக்கின்றன. இந்த 8க்குமே பிரதிநிதித்துவ தனிமங்கள் என்று பெயர். சோ இது இங்க இருக்கிறது எல்லாத்துக்கும் என்னன்னு பேரு, அதாவது இது எல்லாம் பிரதிநிதித்துவ தனிமம். இது பிளஸ் இதுவும் இங்க இருந்து இது இந்த அட்டவணை கோடு போட்டுக்க பாருங்க. இதுல இருந்து இது எல்லாத்துக்கும் என்னன்னு பேரு, பிரதிநிதித்துவ தனிமங்கள் என்று பெயர். ஓகே, அடுத்தது இப்போ 4வது தொடர். இந்த 4வது தொடர்ல 18 தனிமங்கள் இருக்கின்றன. எதுல ஆரம்பிக்குது? பொட்டாசியத்துல ஆரம்பிக்குது, கிரிப்டான்ல முடியுது. Kr கிரிப்டான். பொட்டாசியத்துல ஆரம்பிச்சு கிரிப்டான் வரையிலும் 18 தனிமங்கள் இந்த 4வது தொகுதியில இருக்கு. இதுல 8 தனிமங்கள், இந்த 1 2 3 4 5 6 7 8 இந்த 8க்கும் பிரதிநிதித்துவ தனிமங்கள்னு பேரு. இந்த நடுவுல இருக்கிற இந்த 10, இந்த 10க்கும் இடைநிலை தனிமங்கள் என்று பெயர். இந்த 10க்கும் இடைநிலை தனிமங்கள்னு பேரு. இதுக்கு பிரதிநிதித்துவ தனிமங்கள்னு பேரு. அப்போ 4வது தொடர்ல 18 தனிமங்கள் இருக்கு. இந்த 18 தனிமங்கள் பொட்டாசியத்துல ஆரம்பிச்சு கிரிப்டான் வரையிலும் 18 தனிமங்கள் இருக்கின்றன. இந்த 18 தனிமங்கள்ல 8 தனிமங்கள் பிரதிநிதித்துவ தனிமங்கள், 10 தனிமங்கள் இடைநிலை தனிமங்களாக இருக்கின்றன. அடுத்தது 5வது இதே மாதிரி தான். ருபீடியத்துல ஆரம்பிச்சு ஜேனான் வரையிலும், ருபீடியம் Rd அதுல ஆரம்பிச்சு Xe ஜேனான் வரையிலும் உள்ள 18 தனிமங்கள் உள்ளன. இந்த 18 தனிமங்கள்ல 8 தனிமங்கள் பிரதிநிதித்துவ தனிமங்கள். இந்த 2, இந்த 6 இது பிரதிநிதித்துவ தனிமங்கள். இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த 10க்கும் இடைநிலை தனிமங்கள் என்று பெயர். ஓகேயா? இப்போ 5ல 32 தனிமங்கள் இருக்கின்றன. 5லையும் 5 தான் சொல்லிட்டோம். 6 7 இந்த 2லையுமே 32 தனிமங்கள் இருக்கின்றன. இப்போ 6வது தொடர். 6வது தொடர்ல சீசியம் 55, சீசியத்துல ஆரம்பிச்சு ரேடான் வரையிலும் 32 தனிமங்கள் இருக்கு. இந்த 32 தனிமங்கள்ல இந்த 2 இங்க ஒரு 6, இந்த 6 2 8க்கு என்னன்னு பேரு, பிரதிநிதித்துவ தனிமங்கள்னு பேரு. இந்த நடுவுல இருக்கக்கூடிய 10க்கு என்னன்னு பேரு, இடைநிலை தனிமங்கள்னு பேரு. இன்னொன்னு 14. அப்போ 8 பிரதிநிதித்துவ தனிமங்கள், 10 இடைநிலை தனிமங்கள். இதை தவிர 14, இந்த 14க்கு உள் இடைநிலை தனிமம் அப்படி பேர். அதாவது இது இடைநிலை தனிமம். இந்த இடைநிலை தனிமத்துக்குள்ள 57 இருந்து 71 வரையிலும்,
56 பேரியம். இங்க 57ல இருந்து 71 வரையும் இதுக்குள்ளே இருக்கு. 14 எக்ஸ்ட்ரா இருக்கு. அந்த 14க்கும் உள் இடைநிலை தனிமங்கள் என்று பெயர். இந்த இதுல இது LA, இதுக்கு LA லாட்டினைட்ஸ் என்று பெயர். இதற்கு என்ன பேரு? லாந்தனைடுகள் என்று பெயர். இந்த 14 உள் இடைநிலை தனிமங்கள் இருக்கு இல்லையா, இதற்கு பேரு லாந்தனைடுகள் என்று பெயர். ஓகே, அப்போ 6வது தொடர்ல 2 + 6 8 பிரதிநிதித்துவ தனிமம். இந்த 10 இதுல இருந்து இதுவரையிலும் 10 இடைநிலை தனிமம், அப்போ 18. ஒரு 14 57ல இருந்து 71 வரையிலும் லாந்தனைடுகள் அப்படின்னு பேர். லாந்தனைடுகள் என்று 14 லாந்தனைடுகள் அதுக்குள்ள இருக்கு. அந்த 14க்கும் உள் இடைநிலை தனிமங்கள் என்று பேர். 32 சரியா போச்சா? அடுத்தது 7வது தொடர். இந்த 7வது தொடரும் 6வது தொடர் மாதிரியே 32 தனிமங்கள் இருக்கும். இதுல பிரான்சியத்துல ஆரம்பிச்சு, பிரான்சியத்துல ஆரம்பிச்சு ஆர்கனேசம் என்கின்ற 118 வரையிலும் 32 தனிமங்கள் இருக்கு. இந்த 32ல இந்த 2 + 6 8 பிரதிநிதித்துவ தனிமங்கள், இந்த 10 இடைநிலை தனிமங்கள், இதுக்கு உள்ளுக்குள்ள 89ல இருந்து 103 வரையிலும், இந்த 89ல இருந்து 103 வரையிலும் உள்ள 14 தனிமங்கள் ஆக்டினைடுகள் என்று பேர். இதற்கு பேர் என்ன பேரு? ஆக்டினைடுகள் என்று பேர். சோ இதுதான் நமக்கு தொடர்களை பொறுத்து. அடுத்தது தொகுதிகள். தொகுதிகள் 18 தொகுதிகள் இருக்கின்றன. தொகுதி 1, தொகுதி 2, தொகுதி 3, 4, 5, 6, 7 என்று மொத்தம் 18 தொகுதிகள் இருக்கு. இதுல 1வது தொகுதி. இந்த 1வது தொகுதியில பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன்ல ஆரம்பிச்சு பிரான்சியம் வரையிலும் 7 தனிமங்கள் இருக்கு. 7 தனிமங்கள் இருக்கு. இந்த தொகுதியில உள்ள தனிமங்களுக்கு என்ன பார்த்துக்கலாம். இதுல இருந்து ஹைட்ரஜன் இருந்து பிரான்சியம் வரைக்கும் இருக்கு, பெரிலியத்துல இருந்து ரேடான் வரையிலும் இருக்கு. இப்படி நம்ம சொல்லிக்கலாம். 18 இப்படி இருக்கு. ஆனா இந்த தொகுதிகள்ல என்ன ஒரு பிரச்சனை என்றால், இந்த தொகுதியில இப்ப பாருங்களேன், இந்த தொகுதியில இருக்கக்கூடிய ஒன்னொன்னுக்கும் ஒரு சிறப்பு தன்மை உண்டு. ஒரு தொகுதியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிமத்திற்கும், இந்த தொகுதியில இருக்கக்கூடிய எல்லா தனிமங்களையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதனுடைய எலக்ட்ரானுடைய வெளிக்கூடு இருக்கு இல்லையா, தொகுதியில் உள்ள தனிமங்கள் அனைத்திலும், இப்போ இது உட்கரு, இது இது இப்படி இதுக்குள்ள எலக்ட்ரான்கள் சுத்திக்கிட்டே இருக்கு. இப்படி சுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த ஒன்னொன்னுலையும் இந்த வெளிவட்டத்துல சுத்திக்கிட்டு இருக்கிற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை சமமாக இருக்கும். இப்போ இது 1 ஹைட்ரஜன், இதனுடைய வெளிவட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். லித்தியம் வெளிவட்டத்துல 2 தான் இருக்கும். 1 தான் இருக்கும். சோடியம் இதுக்கு வெளிவட்டத்துல பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கும். அப்போ ஒரு தொகுதி, இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா தனிமங்களின் வெளிவட்டத்தில் சுற்றி கொண்டிருக்கும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை சமமாக இருக்கும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த தொகுதியில. ரெண்டாவது, ஒரு தொகுதியில, இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா தனிமங்களின் இணைத்திறன், வேலன்சி அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம், தமிழ்ல இணைத்திறன் சொல்றோம். இதனுடைய இணைத்திறன் எல்லாமே 1ன்னா 1 தான், எல்லாத்துக்கும் 1 தான் இருக்கும். 3ன்னா 3 தான் இருக்கும். 2ன்னா 2 தான் இருக்கும். ஸோ இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா தனிமங்களின் இணைத்திறன் ஒரே மாதிரி இருக்கும். எல்லா தனிமங்களின் வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கூட்டில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை சமமாக இருக்கும்.
அடுத்தது இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு இருக்கு இல்லையா, எலக்ட்ரான்களின் அமைப்பு ஒரே மாதிரி இருக்கும். எலக்ட்ரான்களின் அமைப்பு ஒரே மாதிரி இருக்கும். எலக்ட்ரான் வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்கும். இணைத்திறன் ஒரே மாதிரி இருக்கும். இதுல இருக்கக்கூடிய எல்லாத்துடைய வேதி பண்புகள் ஒரே மாதிரி இருக்கும். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், வேதியியல் பண்புகள் ஒரே மாதிரி இருக்கும். சோடியத்துக்கு என்ன வேதியியல் பண்பு அதே மாதிரி தான் பொட்டாசியத்துக்கு இருக்கும். சோடியம் குளோரினோட சேர்ந்து சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரினோட சேர்ந்து பொட்டாசியம் குளோரைட், ருபீடியம் குளோரினோட சேர்ந்து ருபீடியம் குளோரைட், இப்படிதான் இருக்கும். வேதியியல் பண்புகள் ஒன்று, எலக்ட்ரான் அமைப்பு ஒரே மாதிரி, இணைத்திறன் ஒரே மாதிரி இருக்கும். வெளிக்கூட்டில் சுத்தி கொண்டிருக்கின்ற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இயற்பியல் பண்புகள், இயற்பியல் பண்புகள்னா என்ன? அதனுடைய நிறம், அதனுடைய உருகுநிலை, அதனுடைய ஆவியாகும் பண்பு, உருகுநிலை, கொதிநிலை, பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், ஆவியாகிற தன்மை, இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக இருக்கும். இப்போ சோடியத்திற்கு உருகுநிலை 20ன்னு வச்சுங்களேன், இதுக்கு உருகுநிலை 22 இருக்கும், இதுக்கு உருகுநிலை 24 இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கூடும். இயற்பியல் பண்புகள் சிறிது சிறிதாக அதிகரித்து கொண்டே இருக்கும். ஸோ இயற்பியல் பண்புகள் ஒரே சீராக மாறுபட்டு கொண்டிருக்கும். ஓகே, இதுதான் இதனுடைய அடுத்தது. இதனுடைய வினை புரியும் தன்மை இருக்கு இல்லையா, வினை புரியும் தன்மையும் ஒரே மாதிரி இருக்கும். இதுதான் இந்த தொகுதியில் உள்ள தனிமங்களினுடைய பண்பு. இதுதான் நீங்க ஆவர்த்தன அட்டவணையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுக்கு அடுத்தது அணு ஆரம்னா என்ன, அயனி ஆரம் அப்படின்னா என்ன, அயனி ஆக்கும் ஆற்றல் என்றால் என்ன, எலக்ட்ரான் நாட்டம் என்றால் என்ன, அயனி ஆக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் கவர் தன்மை அப்படின்னா என்ன, இவைகளை பற்றி, இந்த 5ஐயும் பற்றி நாம இப்ப தெரிஞ்சுக்கிறோம். அணு ஆரம், அயனி ஆரம், அயனி ஆக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் நாட்டம், அடுத்தது எலக்ட்ரான் கவர் தன்மை. இந்த 5 விஷயங்களும் தான் இப்போ நம்ம பார்த்துக்க போறோம். ஓகே, இப்போ அணு ஆரம்னா என்ன? அணு ஆரம் அப்படின்னா, இப்போ இது ஒரு அணு இருக்கு, இது ஒரு அணு இருக்கு, இந்த அணுவினுடைய மையப்புள்ளி, அதாவது இது ஒரு அணு, இது அணுவினுடைய உட்கரு, ஒரு அணு. இந்த அணுவினுடைய மையத்திலிருந்து இது வரைக்கும் உள்ள இருக்குல்ல இந்த டிஸ்டன்ஸ், இதுக்கு தான் அணு ஆரம்னு பேர். அணு ஆரம்னா, ஆரம்னா தெரியும்ல, ஒரு வட்டம், அந்த வட்டத்தின் சென்டர்ல இருந்து அந்த வெளிப்புறம் இருக்கக்கூடிய இதுக்கு பேரு அணு ஆரம்னு பேர். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதுல 2 வகையான பிணைப்பு இருக்கு, 2 வகையான பிணைப்பு இருக்கு. ஒன்னு சக பிணைப்பு, ஒன்னு சக பிணைப்பு இருக்கும். சக பிணைப்புல இப்ப ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன் அணு, இது ஒரு ஹைட்ரஜன் அணு, இது 2 சக பிணைப்புல இப்படி பிணைஞ்சிருக்கும். பிணைஞ்சுதான் H2 அப்படின்னு இருக்கும். ஹைட்ரஜனுக்கு ஏன் H2ன்னு சொல்றோம்? 2 ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்றுடன் ஒன்று இப்படி சக பிணைப்பில் பிணைந்திருக்கும். இந்த சக பிணைப்பில் பிணைந்திருக்கக்கூடிய தனிமங்கள்ல 2 அணுக்களின் மையங்கள், இந்த அணுவினுடைய மையம், இந்த அணுவினுடைய மையம், 2 மையங்களுக்கு உள்ள இடையே உள்ள தூரத்தை அளந்து அதில் பாதி அணு ஆரம் எனப்படும். இதுதான் அணு ஆரம். அணு ஆரம்னா என்ன? சக பிணைப்பில் பிணைக்கப்பட்டுள்ள 2 அணுக்களின் மையங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை அளந்து அதில் பாதியை எடுத்துக்கிட்டா அதற்கு அணு ஆரம் என்று பெயர். இப்படியே நீங்க இப்படி பேசுற மாதிரி எழுதுங்க. சக பிணைப்பில் பிணைக்கப்பட்டுள்ள 2 அணுக்களின் சென்டர், மையங்களுக்கு இடையே உள்ள தூரத்தை அளந்து அதுல பாதி, ஏன்னா இதுதான் அணு ஆரம், இதுதான் அணு ஆரம். அப்ப இது 2ஐயும் அளந்து அதுல 2ஆ வகுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு தான் என்னன்னு பேரு? அணு ஆரம் என்று பேர்.
இந்த அணு ஆரம்ங்கிறது இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் நோக்கி செல்லுது அப்படின்னு வச்சுங்க. அப்போ அணு ஆரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ சோடியத்தின் அணு ஆரம் எவ்வளவுன்னு வச்சுங்க. அதை விட மக்னீசியத்துக்கு அணு ஆரம் குறையும், அலுமினியத்துக்கு குறையும், சிலிக்கானுக்கு குறையும். இப்படி அணு ஆரமானது இடத்திலிருந்து வலது பக்கம் செல்ல 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 அணு ஆரம் குறைந்து கொண்டே இருக்கும். அதே சமயத்துல அணு ஆரம் குறையுது அப்படின்னா அது எப்படி இருக்கும்? சின்னதா இருக்கும் இல்லையா? இப்ப பாருங்க, இப்போ இதுதான் அணு ஆரம். இது இதை விட இது அணு ஆரம் கூடுது. அப்போ அணு ஆரம் அதிகரிக்க அதிகரிக்க அளவு பெருசா இருக்கும். ஆனா இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் போக 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 அணு ஆரம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்ப இதை விட இது குறைச்சிது. அப்ப இதை விட இது குறையுது. அப்போ இதனுடைய சைஸ் பெருசு, அணு ஆரம் குறைஞ்சிச்சுன்னா சைஸ் சின்னதாகிட்டே இருக்கும். இடது பக்கம் இருந்து வலது பக்கத்தை நோக்கி ஒரு தொடரில் இடது பக்கம் இருந்து வலது பக்கம் நோக்கி செல்லும் போது இந்த தனிமங்களின் அணு ஆரமானது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால அந்த அந்த அணுவின் அளவும் குறைவாக இருக்கும், சின்னதாக இருக்கும். இதே இது மேலிருந்து கீழே நோக்கி இங்க இருந்து இப்படி வருதுன்னு வச்சுங்க, மேலிருந்து கீழ் நோக்கி வரும்போது அணு ஆரம் அதிகமாக இருக்கும். அணு ஆரம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த அணுவினுடைய அளவு எப்படி இருக்கும்? கொஞ்சம் பெருசா இருக்கும். அணு ஆரம் அதிகமா இருந்தா சைஸ் பெருசா இருக்கும். இடது பக்கம் இருந்து வலது பக்கம் நோக்கி போகும்போது அணு ஆரம் குறையும், அந்த அணுவின் அளவும் சின்னதா இருக்கும். மேலிருந்து கீழ் நோக்கி வரும்போது அணு ஆரம் பெருசா இருக்கும், அதனால அந்த அணுவின் அளவும் பெருசா இருக்கும். இது அணு ஆரம். அடுத்தது அயனி ஆரம். இரண்டாவது அயனி ஆரம். ஒண்ணு அணு ஆரம். இப்போ சோடியம் அப்படின்னா இது இந்த சோடியம் அணு, இது அணு ஆரம். சோடியம் அயனி அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுங்க, இது சோடியம் பிளஸ். இதுக்கு தான் அயனின்னு பேர். ஒரு அணுவுக்கு மேல பிளஸ் அல்லது மைனஸ்னு போட்டிருந்தா அது அதனுடைய அயனியை குறிக்கும். இது சோடியம் அணு. சோடியம் பிளஸ்னு போட்டா சோடியம் அயனி. Cl அப்படின்னு போட்டா குளோரின், குளோரின் அணு. இந்த Cl போட்டு மைனஸ்னு போட்டா குளோரின் அயனி. அப்ப அயனின்னா என்ன? அயனி அப்படின்னா அயனியினுடைய கரு, நியூக்ளியஸ் இருக்கு, இது நியூக்ளியஸ். இதை சுற்றி எலக்ட்ரான்கள் சுத்திக்கிட்டு இருக்கும் இல்லையா? இதுல இந்த சுத்திக்கிட்டு இருக்கிற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை அதிகமாச்சு அப்படின்னா இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுல என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? புரோட்டான், நியூட்ரான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இது உட்கரு, மையக்கரு. இந்த மையக்கருல இருக்கிறது புரோட்டான், நியூட்ரான் ரெண்டு தான். வெளியில சுத்திக்கிட்டு இருக்கிறது எலக்ட்ரான்கள். இதுல 2 வரைக்கும் சுத்தம், இதுல 8 வரைக்கும், அதிகபட்சம் 8 வரைக்கும் கொள்ளும். இந்த மையக்கரு சுத்தி 2 தான் அதிகபட்சம் இருக்கும், அதுக்கு அடுத்தது 8 இருக்கும். இப்போ இந்த நடுவுல என்ன இருக்கு? புரோட்டான் இருக்கு. புரோட்டான்கள் பிளஸ் நேர் மின்னேற்றம் உடையவை. இந்த நியூட்ரான் இருக்கு பாருங்க, இந்த நியூட்ரான்ங்கிறது நடுநிலை, அது பிளஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. ஆனா புரோட்டான் பிளஸ். நடுவுல எத்தனை புரோட்டான் இருக்கோ அதற்கு இணையான எலக்ட்ரான்கள் இருக்கும். இந்த புரோட்டான் 8 இருக்கு அப்படின்னா இதுல 8 எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 8 எலக்ட்ரான் இருக்கும். இது புரோட்டான். 8 புரோட்டான் இருந்தா 8 எலக்ட்ரான் இருக்கும். 10 புரோட்டான் இருந்தா 10. இப்ப உதாரணத்துக்கு வச்சுங்களேன், சோடியம் 11. இந்த சோடியம் அணுவுல பாத்தீங்கன்னா மையத்துல எத்தனை இருக்கும்? 11 புரோட்டான் இருக்கும் சோடியத்துக்கு. இப்போ சோடியம் போடும். சோடியம் இதுல புரோட்டான் 11 இருக்கும். இதை சுத்திலும் வெளியில 2 எலக்ட்ரான்.
அதுக்கு அடுத்ததுல 8 எலக்ட்ரான் 3 4 5 6 7 8 எலக்ட்ரான். அப்போ 2 8 10 தானே ஆச்சு. அதுக்கு வெளியில 1 11 இப்படிதான். ஆக உள்ளுக்குள்ள 11 புரோட்டான், வெளியில 11 எலக்ட்ரான். 11 புரோட்டானும் 11 பிளஸ். புரோட்டான்கள் பூரா பிளஸ், எலக்ட்ரான்கள் பூரா மைனஸ். எலக்ட்ரான்கள் எதிர்மின் தன்மை உடையவை, புரோட்டான்கள் நேர்மின் தன்மை உடையவை. ஒரு அணுவில் புரோட்டான்களின் எண்ணிக்கையும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையும் எப்பொழுதும் சமமாக தான் இருக்கும். அதனால 11 பிளஸ் 11 மைனஸ். அதனால சோடியம் என்பது இது பிளஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. ஓகே, ரைட். இப்போ இந்த சோடியத்தை குளோரினோட சேர்க்கிறீங்கன்னு வச்சுங்க. சோடியத்தை என்ன சேர்க்கிறோம்? குளோரினோட சேர்க்கிறோம். சோடியத்திற்கு குளோரினோட சேர்க்கும் போது குளோரின் எங்க இருக்கு? குளோரினுக்கு 17 இல்லையா? 17. அப்ப எப்படி இருக்கும்னா இதுல நடுவுல 17, குளோரினுக்கு புரோட்டான் 17 இருக்கும். அடுத்ததுல 2, அடுத்ததுல 8, அதுக்கு அடுத்ததுல 7 இருக்கும். 3 4 5 6 7 இல்லையா? இப்போ குளோரினுக்கு எத்தனை? 17. 17னா என்ன அர்த்தம்? 17 புரோட்டான் இருக்குன்னு அர்த்தம். அதான் அணு எண். 17 புரோட்டான் இருந்தா எத்தனை எலக்ட்ரான்கள் இருக்கும்? 17 எலக்ட்ரான்கள் இருக்கும். இந்த 17 எலக்ட்ரான்கள்ல முதல் ரவுண்ட்ல 2 இருக்கும், அடுத்த ரவுண்ட்ல 8 இருக்கும், அடுத்த ரவுண்ட்ல 18 இருக்கும். சரி, இப்போ இதுல எத்தனை இருக்கு? 7 இருக்கு. இதுல எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. இப்போ நீங்க சோடியத்தையும் குளோரினையும் சேர்க்கிறீங்கன்னு வச்சுங்க. சோடியத்தையும் குளோரினை சேர்த்தா என்ன ஆயிடும்? சோடியம் குளோரைடு மாறுமா இல்லையா? அப்போ சோடியமும் குளோரினும் எப்படி சேரும்? எப்படி சேரும்னா, இப்ப இதுல 1 தான் இருக்கு வெளியில. இதுக்கு வெளியில எத்தனை இருக்கு? 7 இருக்கு. இன்னும் இதுக்கு தேவை 1 தான் தேவை. இதுக்கு அவுட்டர்ல 7 இருக்கு. இன்னும் அதுக்கு தேவை என்ன? 1. அந்த 1 இதுகிட்ட இருக்கு. சப்போஸ் இந்த 7ஐயும் வாங்குறத விட இந்த 1 கொடுத்துறது ஈஸியா இல்லையா? அங்க இருந்து 7 வாங்குறத விட இங்க இருக்கிற 1 கொடுத்துடலாம். அப்போ இந்த சோடியம் என்ன பண்ணா இந்த 1 இங்க கொடுத்துடும். இங்க 1 கொடுத்துருச்சுன்னு வச்சுங்க. 11ல இதுல 2 இருக்கு, இதுல 8 இருக்கு, 10 தான் இருக்கு. இப்போ 1 கொடுத்துருச்சு. சோடியமும் குளோரினும் சேரும் போது இது 1 கொடுக்குது, இது 1 வாங்கிக்கிச்சு. இப்போ 1 கொடுத்த உடனே இதுல எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, முதல்ல சோடியத்துல புரோட்டானும் எலக்ட்ரானும் ஒரே அளவு 11 11. இப்போ ஒரு எலக்ட்ரானை கொடுத்துருச்சு. அப்போ 11 புரோட்டான் இருக்கு, ஆனா எலக்ட்ரான் எத்தனை இருக்கு? 10 தான் இருக்கு. புரோட்டான்கள் என்பவை பிளஸ் நேர்மின் தன்மை, எலக்ட்ரான்கள் என்பது எதிர்மின் தன்மை. இங்க 11 பிளஸ். இப்ப இந்த எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 1 கொடுத்துருச்சுன்னு வச்சுங்க. 11 பிளஸ் 10 மைனஸ் தான் இருக்கு. அப்போ ஒரு பிளஸ் கூட இருக்கா இல்லையா? அதனாலதான் சோடியத்தை என்னன்னு சொல்லுவாங்க? பிளஸ்ன்னு சொல்லுவாங்க. சோடியம் பிளஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த குளோரினுக்கு 1 வாங்கிக்கிச்சு. ஏற்கனவே இதுல 17 புரோட்டான் 17 எலக்ட்ரான் இருந்துச்சு. அப்போ 17 பிளஸ் 17 மைனஸ். இப்போ இங்க இருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிச்சு. வாங்கின உடனே இப்போ 17 புரோட்டான் 18 எலக்ட்ரான். இங்க இப்ப என்ன கூட இருக்கு? ஒரு எலக்ட்ரான் கூட. அதனால குளோரினை என்னன்னு சொல்லுவாங்க? மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப இது நேர்மின் அயனி, இது என்னது? எதிர்மின் அயனி. நேர்மின் அயனி, எதிர்மின் அயனி. இப்போ பாருங்க, இப்போ இதான் அயனி. ரைட். இப்போ அயனியினுடைய ஆரம். இந்த அயனியினுடைய ஆரம் என்பது என்ன? அயனுடைய ஆரம் என்பது இப்போ எப்படி வச்சுங்களேன். ரைட். இப்போ அயனியினுடைய ஆரம் என்பது, இப்போ குளோரினை எடுத்துக்கிறோம். இந்த குளோரினானது என்ன பண்ணணும்? இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கணும் இல்லையா? அப்போ அது எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கணும். இப்போ வச்சுங்க. இப்போ இது புரியுது இல்லையா? ஏன் இது பிளஸ் இது மைனஸ்ன்னு சொல்லிட்டோம், இது புரியுது. அப்படி வச்சுங்க.
ஸோ இது சோடியம் என்பது நேர்மின் அயனி, குளோரின் என்பது எதிர்மின் அயனி, அப்படியே இருக்கணும். இப்போ அயனி ஆரம்னா என்ன? அயனி ஆரம் என்பது, இப்போ ஒரு அயனி இருக்கு, அந்த அயனியினுடைய மையக்கரு, இந்த மையக்கருவுல இருந்து இப்போ ஒரு மேக்னெட்னு வச்சுங்களேன், இது ஒரு மேக்னெட். இந்த மேக்னெட்டுக்கு பக்கத்துல ஒரு குண்டூசியை வைக்கிறீங்க, பிடிச்சி இழுக்குது. இங்க வைக்கிறீங்க, பிடிச்சி இழுக்குது. இங்க வைக்கிறீங்க, இழுக்க முடியல. ஒரு மேக்னெட்டுக்கு பக்கத்துல கொண்டு போய் நான் வந்து ஒரு குண்டூசி வைக்கிறேன், இழுத்துரும். இங்க வச்சா இழுக்கும், இங்க வச்சா இழுக்கும், இங்க வைக்கிறேன் இழுக்குது, ஆனா இங்க வச்சா இழுக்க முடியல. அப்போ இந்த மேக்னெட்டினுடைய பவர் இது வரைக்கும் தான் இருக்கும். இதுக்குள்ள எந்த பொருள் வச்சீங்கன்னாலும் இழுத்துரும், இதை தாண்டி வச்சீங்கன்னா அதனால இழுக்க முடியாது. அது மாதிரி தான் இந்த சோடியம் குளோரின் இருக்கு இல்லையா? இப்போ குளோரின் என்ன பண்ணுது? சோடியத்துக்கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை கவர்ந்து இழுக்குதா இல்லையா? அதுகிட்ட ஒன்று கூட இருக்கு, ஒன்று வெளியில ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு 7 வெளியில சுத்துது. இப்போ இந்த 7 என்ன பண்ணுன்னா அந்த ஒன்றை பிடிச்சி இழுக்கும். அந்த ஒன்றை பிடிச்சி இழுக்குது இல்லையா? அந்த இழுக்கிற அந்த பவர் இந்த இந்த மைய கருவுல இருந்து ஒரு எலக்ட்ரானை கவர்ந்து இழுக்கிற வரைக்குமான அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது வரைக்கும் இருந்துச்சுன்னா கவர்ந்து இழுக்கிறோம், அதுக்கு மேல இருந்தா இழுக்க முடியாது. அப்போ இந்த மையக்கருவுல இருந்து அது இன்னொரு அயனியை, இன்னொரு எலக்ட்ரானை கவர்ந்து இழுக்கின்ற வரையிலும் உள்ள தொலைவு இருக்கு இல்லையா? அந்த தொலைவுக்கும் இதுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னென்ன பேரு? அயனி ஆரம் என்று பேர். இந்த அயனி ஆரத்துல சோடியம்ங்கிறது பிளஸ், குளோரின்ங்கிறது மைனஸ்ன்னு சொன்னேன். இந்த நேர்மின் அயனிக்கு அயனி ஆரம் குறைவா இருக்கும். குளோரின் தானே சோடியத்துக்கிட்ட இருந்து பிடிச்சி இழுக்குது. அப்போ குளோரினுக்கு அயனி ஆரம் கூட. சோடியம் இருக்கிற எலக்ட்ரானை கொடுத்துருது. அப்போ இதுக்கு அயனி ஆரம் குறைச்ச. சோடியம் தன்கிட்ட இருக்கக்கூடிய எலக்ட்ரானை கொடுத்துறதுனால இது பிளஸ். அப்போ நேர்மின் அயனிகள் அனைத்திற்கும் அயனி ஆரம் குறைவாக இருக்கும். குளோரின்ங்கிறது ஒரு எலக்ட்ரானை அங்கிருந்து பிடிச்சி இழுத்துக்குச்சு, அப்போ இழுக்குது வேகமா. அப்போ இதுக்கு வேகமா இழுக்கிறதுனால இதற்கு அயனி ஆரம் கூட. அப்போ நேர்மின் அயனிக்கு அயனி ஆரம் குறைச்ச, எதிர்மின் அயனிக்கு அயனி ஆரம் அதிகம். அதனால நேர்மின் அயனியினுடைய அளவு சின்னதா இருக்கும், எதிர்மின் அயனியினுடைய ஆரம் அது அவ்வளவு தூரம் வரைக்கும் பிடிச்சி இழுக்கும், அதனால இதனுடைய அளவு பெருசா இருக்கும். நேர்மின் அயனி சின்னதா இருக்கும், எதிர்மின் அயனி குறைச்சலா இருக்கும். நேர்மின் அயனியின் அயனி ஆரம் குறைவு, எதிர்மின் அயனியின் அயனி ஆரம் அதிகம். ஓகே, இது ஓகே. அடுத்தது இப்போ அணு ஆரம் பார்த்துட்டோம், அயனி ஆரம் பார்த்துட்டோம். அடுத்தது அயனி ஆக்கும் ஆற்றல். இப்போ அயனி ஆக்கும் ஆற்றல் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு இப்போ சோடியமே எடுத்துக்கிறோமே. சோடியம் இதில் 2 இருக்கு, இதில் 8 இருக்கு. 2 3 4 5 6 7 8 இருக்கு. வெளியில என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. ஏன்? சோடியத்திற்கு அணு எண் எத்தனை? 11. அப்போ 11னா 11 புரோட்டான் இருக்கும், 11 எலக்ட்ரான் இருக்கும். 11 எலக்ட்ரான் தான் உள்ளுக்குள்ள இருக்கிறது 2, அடுத்ததுல 8, அடுத்ததுல 1, 11 தான் இருக்கும். இப்போ இது என்ன பண்ணுதுன்னா ஒரு எலக்ட்ரானை இழந்துருது. ஒரு எலக்ட்ரானை இழந்து இது என்ன ஆயிடும்? நேர்மின் அயனியாக மாறுது. அப்போ ஒரு அணுவானது எலக்ட்ரானை இழந்து நேர்மின் அயனியாக மாறுவதற்கு தேவைப்படும் ஆற்றலுக்கு அயனி ஆக்கும் ஆற்றல் என்று பெயர். இப்ப நான் சோடியம் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். ஒரு அணுவானது அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை இழந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? மைனஸ் வெளியே போயிடுச்சு, மைனஸ் ஒன்று குறையுது அப்படின்னா பிளஸ் அதிகம், அப்படிதானே? மைனஸும் பிளஸும் எப்பொழுதுமே எல்லாத்துலேயும் சமமாக இருக்கும். இது எலக்ட்ரானை இழக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான்
மைனஸ் குறைஞ்சு போகுது, அப்போ பிளஸ் கூட இருக்கும், அப்போ அது நேர்மின் அயனியா மாறும். ஒரு அணுவானது எலக்ட்ரானை இழந்து நேர்மின் அயனியாக மாறுவதற்கு தேவைப்படும் ஆற்றல். ஒன்று நீங்கள் இழந்தீங்கனாலும் ஆற்றல் வரும், ஒன்று எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஆற்றல் தேவைப்படும். ஒன்றில் எந்த மாற்றம், இப்போ நீங்கள் கையை இப்படி நான் அசைக்கிறேன், கொஞ்சம் ஆற்றல் தேவைப்படும். இப்போ நான் கையை இப்படிங்கிறேன்னு வச்சுங்களேன், இது கொஞ்சம் ஆற்றல் நான் இழக்கிறேன். இப்படி தூக்குறேன், இன்னும் கொஞ்சம் ஆற்றல் அதிகமாகுது. அப்போ நீங்கள் எந்த நான் பேசுகிறேன், ஆற்றல் வெளியே போகுது. ஒரு செயல் செஞ்சீங்கன்னாவே ஆற்றல் வெளியே போகும். அப்போ இந்த எலக்ட்ரான் இங்கேருந்து அதுக்கு போகுது, அப்போ இது எலக்ட்ரானை இழக்குது. அப்போ எலக்ட்ரானை இழக்கும் போது இதற்கு இது ஆற்றலை இழக்குது. அப்போ ஒரு எலக்ட்ரானை இழக்கும் போது அது அதற்கு அந்த இழக்கிற அந்த செயலுக்கு தேவைப்படுகின்ற ஆற்றலுக்கு என்னன்னு பேரு? அயனி ஆக்கும் ஆற்றல் என்று பேர். ஒரு அணுவானது எலக்ட்ரானை இழக்கும் போது, எலக்ட்ரானை இழந்து அயனியாக அது மாறும் பொழுது அதற்கு தேவைப்படும் ஆற்றல் அயனி ஆக்கும் ஆற்றல் என்று பெயர். அயனி ஆக்கும் ஆற்றலை kJ per mole இந்த அலகுல தான் குறிப்பாங்க. மோல், MOL, கிலோ ஜூல் பர் மோல் என்ற அலகுல குறிப்பாங்க. இது இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் போகும்போது அணு ஆரம் குறையும். ஏற்கனவே பார்த்துக்கணும், இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் போகும்போது அணு ஆரம் குறையும். அணு ஆரம் குறையிறதுனால அயனி ஆக்கும் ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஸோ அயனி ஆக்கும் ஆற்றல் என்பது இடது பக்கம் இருந்து வலது பக்கம் நோக்கி செல்லும் பொழுது அணு ஆரம் குறைகிறது, எனவே அயனி ஆக்கும் ஆற்றல் அதிகமாக இருக்கு. மேலிருந்து கீழ் நோக்கி வரும் பொழுது அப்படியே ரிவர்ஸ்ல அணு ஆரம் அதிகரிக்குது, அதனால அயனி ஆக்கும் ஆற்றலும் குறையுது. அப்போ முதல்ல அதனுடைய சைஸ் பெருசா இருக்கும், சைஸ் சிறுசா இருக்கும். இதுல சைஸ் மேல இருந்து கீழே வரும்போது அயனி ஆக்கும் ஆற்றல் குறையுது, அதனால சைஸ் பெருசாக இருக்கும். இது மூன்றாவது. நாலாவது, இப்போ மூணாவது, முதல்ல நம்ம என்ன பார்த்துட்டோம்? அணு ஆரம் பார்த்துட்டோம், அயனி ஆரம் பார்த்துட்டோம், அயனி ஆக்கும் ஆற்றல் பார்த்துட்டோம். நாலாவது எலக்ட்ரான் நாட்டம். எலக்ட்ரான் நாட்டம். நாலாவது எலக்ட்ரான் நாட்டம் என்றால் என்ன? இப்போ எலக்ட்ரான் நாட்டம், நாட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்ராக்ட் பண்ணுது, ஒன்று அட்ராக்ட் பண்ணுது. இப்போ குளோரின், இப்போ நான் குளோரின் எடுத்துக்கோங்க. குளோரின் வந்து இதுக்கு குளோரினுக்கு எத்தனை இருக்கு? 17. அப்போ இதுல பாத்தீங்கன்னா 17 புரோட்டான் இருக்கும். புரோட்டான்னா பிளஸ், 17 பிளஸ் இருக்கும். இது என்ன பண்ணுது? 2 இங்கே சுத்துது, அடுத்ததுல 8 சுத்துது. 2, 3, 4, 5, 6, 7, 8 சுத்துது. அடுத்ததுல 7 சுத்துது. 1, 2, 3, 4, 5, 6, 7 சுத்துது. இப்போ குளோரின் என்ன பண்ணும்னா, இதுக்கு 7 தான் இருக்கு, இன்னும் 1 தேவை. சோடியத்துக்கிட்ட வெளியில 1 எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ இது என்ன பண்ணும்னா, சோடியத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கும். அப்படி சோடியத்தில் இருக்க எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்குது. அப்போ இது என்ன பண்ணுன்னா, ஒரு எலக்ட்ரானை சேர்த்துக்குது. அப்போ எலக்ட்ரானை சேர்த்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? ஒரு எலக்ட்ரான் சேர்ந்துச்சுன்னா ஒரு மைனஸ் கூட, ஏன்னா எலக்ட்ரான்கள் பூரா மைனஸ். இப்போ பாருங்க, 17 புரோட்டான் இருந்துச்சு, 17 எலக்ட்ரான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். அதாவது 17 பிளஸ் 17 மைனஸ் இதான் இருந்துச்சு. இப்போ இது ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்குச்சு. அப்போ இதுல எத்தனை இருக்கும்? 18 எலக்ட்ரான் ஆயிடுது. இப்போ 17 புரோட்டான் நடுவில் இருக்கும், ஆனா சுத்திலும் 18 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ ஒரு எலக்ட்ரான் கூட, ஒரு எலக்ட்ரான் கூடனா ஒரு மைனஸ் கூட. அதனாலதான் குளோரின் என்ன செய்வாங்க? Cl மைனஸ்னு போடுவாங்க. அப்போ எலக்ட்ரான் நாட்டம்னா என்ன? ஒரு எலக்ட்ரான் சேர்ந்து அது எதிர்மின் அயனியாக உருவாகும் போது, இப்போ ஒரு எலக்ட்ரானை சேர்த்துக்கிட்ட உடனே இது என்ன ஆயிடுச்சு? எதிர்மின் அயனியாக உருவாயிடுச்சு. அப்ப எதிர்மின் அயனியாக உருவாவதற்கு தேவையான ஆற்றல் எலக்ட்ரான் நாட்டம் என்று பெயர்.
அதுக்கு எலக்ட்ரான் நாட்டம் என்று பேர். இதுவும் இதே மாதிரி தான். அயனி ஆற்றல் எப்படி சொல்றோமோ அதே மாதிரி தான். இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போக 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 அணு ஆரம் குறையும். அதனால எலக்ட்ரான் நாட்டம் என்ன ஆகும்? அதிகமாக இருக்கும். மேலிருந்து கீழே வர 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 அணு ஆரம் அதிகமாக இருக்கும். அதனால எலக்ட்ரான் நாட்டம் குறையும். ஸோ மூணாவது அயனியாக்கும் ஆற்றலுக்கும் எலக்ட்ரான் நாட்டத்திற்கும் இந்த பண்பு ஒரே மாதிரி தான். இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போகும்போது அதிகரிக்கும், மேலிருந்து கீழே வரும்போது குறையும். ஓகே, இது எலக்ட்ரான் நாட்டம். கடைசியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எலக்ட்ரான் கவர் தன்மை. அஞ்சாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எலக்ட்ரான் கவர் தன்மைனா என்ன. இப்போ ஹைட்ரஜனுக்கு ஒரு புரோட்டான், இது ஒரே ஒரு எலக்ட்ரான், இது ஹைட்ரஜன். அதே மாதிரி இன்னொரு ஹைட்ரஜன், ஒரு புரோட்டான், இது ஒரு எலக்ட்ரான். இப்போ இதுக்கு வெளிவட்டத்துல மேக்சிமம் எத்தனை இருக்கலாம்? 2 தான் இருக்கலாம். அப்போ இதுக்கு 1 குறையுது, ஆனா இதுக்கு 1 குறையுது. அப்ப இது என்ன பண்ணும்னா இதை வாங்கிறதுக்கு அதை பிடிச்சி இழுக்கும். நம்ம 2 ஆகிக்கலாம். அதாவது இது இன்னொன்று வந்துருச்சுன்னு இது கம்ப்ளீட். அதாவது ஒரு வட்டத்துல 2, அதாவது நடுவில் இருக்கக்கூடிய இதுக்கு அடுத்த வட்டத்துல 2 இருந்தா கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்த வட்டத்துல 8 இருந்தா கம்ப்ளீட் ஆகும். இப்போ சோடியம் குளோரின் அதான் பார்த்தோம். அதுல 7 இருந்துச்சு, இதுல 1 இருந்துச்சு. இந்த 7 அந்த 1 பிடிச்சி வேகமா இழுத்துரும். அதுதான் கவர் ஆற்றல்னு பேரு. இப்போ இது என்ன பண்ணும்னா தன்னை 2 ஆக்கிக்கிறதா இதை பிடிச்சி இழுக்கும், இது தன்னை 2 ஆக்கிக்கிறதா இதை பிடிச்சி இழுக்கும். அப்போ இதுவும் இழுக்கும், இதுவும் இழுக்கு, அதுவும் இழுக்கு, 2 சமமா இழுக்கும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, சரி உங்ககிட்டயும் 1 இருக்கு, என்கிட்டயும் 1 தான் இருக்கு, 1 நானும் கொடுக்க முடியாது, நீயும் கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணும்னா இது 2 சேர்ந்து ஹைட்ரஜன் சேர்ந்து ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொள்ளும். இதற்கு என்னன்னு பேரு? சக பிணைப்பு அப்படின்னு பேர். இதற்கு சக பிணைப்பு அப்படின்னு பேர். சக பிணைப்பு. இப்ப இந்த சக பிணைப்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் சக பிணைப்புல உள்ள எலக்ட்ரான்கள் என்ன பண்ணும்னா அதனுடைய எலக்ட்ரான் அந்த சக பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் ஒன்னை ஒன்று கவரும் பண்பு இருக்கு இல்லையா, இந்த கவருகின்ற பண்புக்கு தான் எலக்ட்ரான் கவர் தன்மை என்று பேர். சக பிணைப்பில் உள்ள இந்த எலக்ட்ரான்கள் இது இதை பிடிச்சி இழுக்கும், இது இதை பிடிச்சி இழுக்கும். அப்ப இந்த கவர் தன்மை இருக்கு இல்லையா, 2 சமமா தானே, இது அதை பிடிச்சி இழுக்கிறது, அது இதை இதுக்கு கவர்கின்ற ஆற்றல் கூட இருந்துச்சுன்னு வச்சுங்க, இதை பிடிச்சி இழுத்துரும், இந்த எலக்ட்ரான் இங்கே வந்துடும். இப்போ சோடியம் குளோரின்லாம் அப்படித்தான் இருந்துச்சு. குளோரினுக்கு வெளியில 7 இருந்துச்சு, சோடியத்துக்கு வெளியில 1 தான் இருந்துச்சு. இது 7 இருக்கிறதுனால இந்த 1 பிடிச்சி இழுத்துருச்சு. அப்போ குளோரினுக்கு கவர்கின்ற ஆற்றல் கூட. இங்க அப்படி இல்லை, இதுக்கும் 1 தான் இருக்கு, இதுக்கும் 1 தான் இருக்கு, 2 சமமா பிடிச்சி தான் இழுத்துக்கிட்டு இருக்கும். அப்ப சக பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் ஒன்றை ஒன்று கவருகின்ற அந்த பண்பு இருக்கு இல்லையா, அதுக்கு தான் எலக்ட்ரான் கவர் தன்மை என்று பெயர். இந்த எலக்ட்ரான் கவர் தன்மை என்பது பிணைப்பு ஆற்றல். இதை இந்த பிணைக்கிற இந்த பிணைப்பு ஆற்றல், அயனி ஆக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் நாட்டம், இது 3ஐயும் பொறுத்ததுதான் இந்த எலக்ட்ரான் கவர் தன்மை. எலக்ட்ரான் கவர் தன்மை எதை பொறுத்தது? பிணைப்பு ஆற்றல், அயனி ஆக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் நாட்டம், இந்த 3ஐயும் பொறுத்து தான் எலக்ட்ரான் கவர் தன்மை அமையும். சரி, இப்போ இந்த எலக்ட்ரான் கவர் தன்மை 1.7 இருக்குன்னு வச்சுங்க. 1.7 இருந்துச்சுன்னா இதனுடைய அயனி ஆக்கும் தன்மை 50% சக பிணைப்பு ஆற்றல். இதுக்கு 50% சக பிணைப்பு தன்மையும் 50%
அயனி ஆக்கும் தன்மையும் இருக்கும். சகப்பிணைப்பு தன்மை, அயனித்தன்மை, அயனி ஆக்கும் தன்மை அல்லது அயனித்தன்மை. அயனித்தன்மையில வச்சுக்கோங்க, அயனித்தன்மை. இதுக்கு அயனித்தன்மை 1.7 எலக்ட்ரான் கவர் தன்மையானது 1.7 இருந்தால் அது 50% சகப்பிணைப்பு தன்மையும் 50% அயனித்தன்மையும் இருக்கும். சப்போஸ் 1.7 விட குறைவா இருக்குன்னு வச்சுங்க, 1.7 விட குறைவாக இருந்தால் சகப்பிணைப்பு தன்மை அதிகமாக இருக்கும். சகப்பிணைப்பு தன்மை அதிகமாக இருக்கும். சகப்பிணைப்பு தன்மை அதிகமாகவும் அயனித்தன்மை குறைவாகவும் இருக்கும். 1.7 விட குறைச்சா இருந்தா. சப்போஸ் 1.7 விட அதிகமாக இருந்துச்சுன்னா சகப்பிணைப்பு தன்மை குறைவாக இருக்கும். சகப்பிணைப்பு தன்மை குறைவாக இருக்கும். சகப்பிணைப்பு தன்மை குறைவாக இருக்கும். இதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ எலக்ட்ரான் கவர் தன்மைனா என்ன? சகப்பிணைப்பில் உள்ள எலக்ட்ரான்கள் ஒன்றை ஒன்று கவர்ந்து இழுக்கிற அந்த தன்மைக்கு தான் எலக்ட்ரான் கவர் தன்மைன்னு பேர். இந்த எலக்ட்ரான் கவர் தன்மையானது பிணைப்பு ஆற்றல், அயனி ஆக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் நாட்டம், இந்த மூன்றையும் பொறுத்து அமைகிறது. இந்த எலக்ட்ரான் கவர் தன்மை 1.7 இருந்தால் சகப்பிணைப்பு தன்மையும் அயனித்தன்மையும் சமமாக இருக்கும். இது 50%, இதுவும் சமமா இருக்கும். ஆனா 1.7 விட குறைவா இருந்தா சகப்பிணைப்பு தன்மை அதிகமாகவும் அயனித்தன்மை குறைவாகவும் இருக்கும். 1.7 விட அதிகமாக இருந்துச்சுன்னா சகப்பிணைப்பு தன்மை குறைவாகவும் அயனித்தன்மை அதிகமாகவும் இருக்கும். ஓகே, இதுதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுக்கு அடுத்தது உலோகவியல். இதே சாப்டர்ல அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது உலோகவியல். அப்படின்னு எந்தெந்த உலோகத்தை எப்படி எப்படி பிரிக்கிறது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது நம்ம இதை தொடர்ந்து இன்னொரு 2 வீடியோ நம்ம போட்டால் இந்த சாப்டர் முடிச்சிடலாம். தேங்க்யூ.